நீங்க ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். ஆதி, லட்சுமி மேனன், சிம்ரன் இவங்களாம் நடிச்சு ஆறாவது சினம், குற்றம் 23, ஈரம் இந்த படங்களை டைரக்ட் பண்ண அறிவழகன் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கிற படம் தான் சப்தம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரியே பாத்தீங்க அப்படின்னா, ஆதி வந்து ஒரு நவீன பேயோட்டியா இருக்கிறாரு. எப்படி அப்படின்னா, இவர் வந்து இதுக்குன்னே படிச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பேய் நடமாட்டம் இருக்கு, ஒரு மர்மமா நடக்குது அப்படின்னா அவரை யாராவது கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஒரு எப்படி சொல்ல, ஒரு சயின்டிபிக்கா இந்த இடத்துல எந்த மாதிரியான வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பேய்க்கும் நமக்கும் ஒரு ஒரு மீடியேட்டர் மாதிரி செட் பண்ணி அந்த பேயை வந்து ஒரு எப்படி சொல்ல, அந்த பேயை வந்து அதோட ஆசையை நிறைவேற்றி விடுவார்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி ஒரு பண்ற வச்சிருக்காரு. இப்படி இருக்கிற இந்த ஏஜென்சி, இவர் வச்சிருக்க அந்த ஏஜென்சில வந்து ஒரு நாள் அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜ்ல வந்து ரொம்ப ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது எங்க காலேஜ்ல. யாருமே எங்க காலேஜ் சேர வர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே எதையோ பார்த்து பயப்படுறாங்க. ஏதோ இருக்கு என் காலேஜ்ல, பேய் இருக்கு, நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இவரு சரி ரைட்டு நம்ம காலேஜ் பார்ப்போம்னு சொல்லி போறாரு. அந்த காலேஜ்ல அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப உண்மையாவே அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு அமானுஷமா இருக்கு. அங்க வந்து பேய் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாரு. அங்க அங்க ஏன் அந்த பேய் இருக்கு, அங்க பேய் வந்ததுக்கான காரணம் என்ன, இவர் அந்த பேயை திரும்பவும் அந்த பேய்க்கான ஆசையை நிறைவேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சாரா, அனுப்பி வைக்கலையா, எப்படி அந்த பேய் அங்க வந்துச்சு, எதுக்கு அந்த பேய் எல்லாரும் தொல்லை பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒருத்தான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிலிம் தான் இந்த சப்தம். படத்துல ஆதி ஆகட்டும், லட்சுமி மேனன் ஆகட்டும், சிம்ரன் இப்படி சொல்லி படத்துல நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ஆக்டிங் கொடுக்காத, அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஆக்டிங்க அவ்வளவு நேர்த்தியா கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலயுமே நீங்க ஒன்று படத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், நான் சேலஞ்சாவே சொல்லுவேன், படத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு போரே அடிக்காது. அப்படி ஒரு ஒருத்தான படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே நீங்க படத்தை தாண்டி வேற யோசிக்க மாட்டீங்க. இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க படத்தை நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் வந்து போன் எடுத்துருவோம், ஓட்டி விடுங்கடா அப்படின்றோம். என்ன படம் வந்து ஓட்டி விடுறா, இது பண்றா, ஸ்கிப் பண்றா, பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி போகும்ல, அதெல்லாம் இருக்காது. ஒன்ஸ் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா படத்தை தாண்டி வேற யோசிக்க மாட்டீங்க. அவ்வளவு இன்டென்ஸா ஒரு 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 கிரிப்போட படம் போகும். பயங்கர கிரிப்பா படம் போகும். படத்தோட ஸ்டோரி செட் பண்ணதுல இருந்து ஸ்கிரீன் பிளே, எதுக்கு அந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி பிளாஷ் சொல்லி எல்லாமே பக்கா ஒரு ரைட்டிங்கா இருக்கும். அவ்வளவு கரெக்டா இருக்கும். இப்போ இது வந்து சயின்டிபிக்கா இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கறதெல்லாம் இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இல்ல இப்பெல்லாம் சிஸ்டம் இல்ல, இப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, இது வந்து ஒரு கற்பனை அப்படின்னா நீங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனா படமா பாக்குறப்ப நமக்கு வந்து இது இது உண்மையா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், அதெல்லாம் இல்ல. சும்மா படமா பாக்குறப்ப ஆதி பண்றது இந்த விஷயங்கள் பாக்குறப்ப அமானுஷமான விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு பயங்கரமான ஒரு ஒர்த்தான ஒரு த்ரில்லர் பிலிம், ஒரு ஹாரர், ஒரு த்ரில்லர் பிலிம் பார்த்த ஃபீல் தான். கோஸ்ட்லாம் கிடையாது, ஒரு ஹாரர் த்ரில்லர் பிலிம் பார்த்த ஃபீல் தான். பயங்கரமா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே நீங்க கெஸ் பண்ற விஷயம் படத்துல இருக்காது. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு அண்டர் பெல்ட்டில ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் வேற வேற மாதிரி அப்படின்னு இருக்கும். படம் வந்து G5ல அவைலபிளா இருக்கு. படத்தை பாருங்க. படம் ஒரு நிச்சயமா ஒர்த்தான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தவிர்த்து படத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடியான விஷயங்கள், அதாவது ஒரு சீரியஸான படங்கிறப்ப பெருசா அது வந்து இதுவே நம்மளை பயங்கரமா என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம இதை தவிர்த்தே நம்ம வேற எதையும் யோசிக்க தோண மாட்டேங்குது, இதை வந்து காமெடி இது இருக்கா அப்படின்னா காமெடி பெருசா தேவைப்படலை. இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸான ஒரு சீரியஸான படத்துக்கு காமெடி பெருசா தேவைப்படலை. அப்படி இருந்தும் இந்த படத்துக்குள்ள சின்ன சின்னதா அங்கங்க அடிக்கக்கூடிய சின்ன சின்ன கவுண்டர்ஸ் வந்து பயங்கரமா சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு இவ்வளவு இன்டென்ஸான படத்தை சின்னதா கவுண்டர் கூட நமக்கு சிரிப்பு வரும்ல, அது நல்லா ஒர்க் ஆகுது. இந்த படத்துல வரக்கூடிய அந்த சீனு, அந்த மூடை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி அந்த அப்படியே தூக்கி மேல் நோக்கி புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் வந்து ஒரு 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 பயங்கர ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன்ல, நல்ல ஒரு இதுல ப்ளூடூத்ல பாத்தீங்க அப்படின்னா அது பயங்கரமா நீங்க வந்து ஒரு தியேட்டர் செட்டப்ல பாக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துரும். அது நைட்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒருத்தா ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்க. நான் ஒரு ஒருத்தா ஃபீல் பண்ணாலும் எனக்கு பிடிச்சதுனால நான் ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.